யூதா 1ஆம் அதிகாரத்தினுடைய ஒரு சில வசனங்களை நாம் எல்லாரும் சேர்ந்து நம்ம வாசிக்க போகிறோம். 15வது வசனத்திலிருந்து கூட வாசிக்கலாம். நமக்கு விரோதமாகி அவபக்தி உள்ள பாவிகள் பேசின கடினமான வார்த்தைகளில் நிமித்தம் அவர்களை கண்டிக்கிறதற்கும் 1000 தமது பரிசுத்தவான்களோடு கர்த்தர் வருகிறார் என்று முன் அறிவித்தார். ஹல்லேலூயா. கர்த்தருடைய பிள்ளைகளே, இன்றைக்கு கர்த்தருடைய சமூகத்திலே நான் காத்திருந்த போது இந்த வார்த்தையினுடைய வல்லமை, வார்த்தை இல்லை என்றால் நாவு, அதை குறித்து ஆண்டவர் ஒரு சில வார்த்தைகளை என்னுடைய இருதயத்திலே கர்த்தர் வைத்தார். வேதத்தில் நாவை குறித்து நிறைய காரியங்களை ஆண்டவர் எழுதி வைத்திருக்கிறார். நாவை பல விஷயங்களுக்கு ஆண்டவர் ஒப்புவிக்கிறார். ஒன்று நாவு நெருப்பு அப்படின்னு ஆண்டவர் சொல்லுகிறார். இன்னொன்று நாவு ஒரு கடிவாளம் அப்படின்னு ஆண்டவர் சொல்லுகிறார். நாவு நெருப்பு, நாவு ஒரு பெரிய வேகமாய் ஓடக்கூடிய தன்னுடைய பலத்தை பிரயோகிக்கிற குதிரையை அடக்குவதற்கு எப்படி ஒரு கடிவாளம் இருக்கிறதோ அதே போல ஒரு நாவு ஒரு மனுஷனை அடக்கிவிடும் அப்படின்னு ஆண்டவர் சொல்லுகிறார். ஒரு சிறிய நெருப்பு ஒரு பெரிய காட்டை எப்படி கொளுத்தி விடுமோ அப்படியே வாயிலிருந்து புறப்படுகிற அந்த வார்த்தை சிலருடைய ஆயுளையே கொளுத்தி விடும் அப்படின்னு ஆண்டவர் சொல்லுகிறார். நாவை குறித்து இன்னும் வேதம் சொல்லும்போது அது கப்பலிலே இருக்கிற சுக்கான், அது சிறியதாக இருந்தும் எவ்வளவு பெரிய கப்பலாக இருந்தும் கடலிலே போவதற்கு இந்த சுக்கான் அதை திசை திருப்புவது போல ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையை திசை திருப்பி விடுவது நாவு அப்படின்னு ஆண்டவர் சொல்லுகிறார். சில நேரங்களிலே நம்ம எல்லாருமே பேசுகிறதற்கு நாவு இருக்கிறதுனால ரொம்ப ஈஸியாக நம்ம பேசிடுறோம். அதை யாரும் பெருசாக எடுக்கிறதில்ல. ஆனால் இந்த உலகத்திலேயே நம்முடைய சிந்தையில் இருக்கிற திறனை வெளியிலே பேச்சு மூலமாய் கொண்டு வர்றதற்கு ஆண்டவர் தந்திருக்கிற பெரிய ஆசீர்வாதம் நமக்கு ஆண்டவர் கொடுத்திருக்கிற நாவு. இந்த உலகத்திலே நிறைய மிருக ஜீவன்கள் இருக்கிறது. அதை எல்லாரும் நிறைய பேர் தங்களுடைய வீட்டிலே செல்ல பிராணிகளாய் கூட வளர்த்துக்கிறார்கள். பெரிய பலசாலி இருக்குது, அதில் மனுஷனுக்கு பிரயோஜனமானது இருக்கிறது. ஆனால் உலகத்தில் இருக்கிற எந்த ஜீவராசிக்கும் தனக்கு பேச்சு திறமை என்கிற ஒன்றை தரவில்லை. அதனுடைய மனசில் நினைக்கிறது, அதனுடைய இருதயத்தில் ஓடுறது, இல்லைன்னா அதுக்கு யோசிக்கிற காரியத்தை வெளியே அதால் கண்டிப்பாக சொல்ல முடியாது. பேச்சு திறமை என்கிறது அதற்குள்ளே இல்லை. ஆனால் ஆண்டவர் மனிதனை படைத்து அந்த மனிதனுக்கு கொடுத்த ஒரு மேலான அதிகாரம் என்ன அப்படின்னு சொன்னால் தங்களுடைய வாயினால் பேசக்கூடிய கிருபையை தந்திருக்கிறார். ஆனால் சிலர் என்ன நினைக்கிறாங்க அப்படின்னு சொன்னால் இந்த வாயினுடைய வார்த்தை இலவசமாக கிடைக்கிறதுனால, அது ஒரு பெரிய காசு கொடுத்தோ இல்லைன்னா அதனுடைய விளைவோ தெரியாததுனால தங்களுடைய வாயினால் நினைக்கிறது எல்லாவற்றையும் அவங்க செஞ்சிடறாங்க. கடந்த நாட்களிலே ஒரு வாலிப தம்பியோடு கொஞ்சம் தூரம் பிரயாணம் பண்ணினேன். அவனோடு கூட காரில் பிரயாணம் பண்ணும்போது தன்னுடைய தகப்பனார் மரித்து போனதை குறித்து அவன் பேசிகிட்டு இருந்தான். அப்போ அவர் ரொம்ப இளம் வயசு, மறிக்க வேண்டிய வயசில். ஆனால் எங்கள் அப்பா ஒரு நாள் என்னை ஒரு பேங்கில் கூட்டிகிட்டு போனார். எதுக்காக நான் இங்கே வந்திருக்கிறீங்கன்னு கேட்டால், இல்லைப்பா நான் ஒரு எல்ஐசி மாதிரி ஒன்று போட்டிருக்கிறேன், ஒருவேளை நான் செத்து போயிட்டேன் அப்படின்னு சொன்னால் இந்த பணம் உனக்கு கிடச்சிரும், நீங்கள் இதை வாங்கிக்கிங்க, அதை உனக்கு காண்பித்து சொல்கிறதுக்காக தான் நான் வந்தேன் அப்படின்னு சொன்னாராமா. உடனே இந்த பையன் அவரை பார்த்து, என்ன சொல்லிட்டு இருக்கிறீங்க, உங்களுக்கு என்ன வயசு, இப்போவே சாவை குறித்து பணத்தை போட்டிருக்கிறேன், இதுக்கு வர தேவையா, இவ்வளோ தூரம் நான் வரணுமா, இந்த வயசில் இப்படி சொல்லலாமா, என்னைக்காவது ஒரு நாள் உனக்கு யூஸ் ஆகும்ப்பா. அப்போ அவன் சொன்னான், என்னுடைய தகப்பனார் அடிக்கடி என்கிட்ட அப்படி தான் பேசுவார். இல்லை, நான் ரொம்ப நாள் உயிரோடு இருக்க மாட்டேன், நான் ரொம்ப நாள் உன் கூட இருக்க முடியாது, நீ எல்லாத்தையுமே பார்த்துக்கோ, நீ தான் இந்த குடும்பத்தை பார்த்துக்கணும், நீ தான் கூட பிறந்த பிள்ளைகளை பார்த்துக்கணும் அப்படின்னு எங்கள் அப்பா சொல்லிகிட்டே இருப்பார். ஆனால் நான் 1% கூட என்னுடைய தகப்பனாருக்கு ஒரு ஆக்சிடென்ட் ஆகும், அந்த ஆக்சிடெண்ட்டில் என் அப்பா மரிச்சு போயிடுவார்னு நான் நினைக்கவே இல்லை. அவர் என்ன தன்னுடைய வாயினால் பேசினாரோ அப்படியே நடந்துச்சு பாஸ்டர். நிறைய பேர் நம்ம கேள்விப்பட்டிருக்கிறோம், உயிரோடு இருக்கும்போது நான் செத்துருவேன், நான் தற்கொலை பண்ணிக்குவேன், நான் முடிஞ்சிருவேன், நான் எதையாவது சாப்பிட்டு நான் கடந்து போவேன். இந்த தற்கொலையை பற்றி தொடர்ந்து பேசிக்கொண்டே இருக்கிறவர்கள் நீங்கள் நிறைய பேர் சொல்ல முடியும், அவங்க இப்படி தான் செத்து போனாங்க,
அவங்க சொல்லி சொல்லி அந்த மாதிரியே ஆயிருச்சு. வேதம் சொல்கிறது மரணமும் ஜீவனும் நாவின் அதிகாரத்திலே இருக்கிறது. ஒரு தேவனுடைய பிள்ளையினுடைய நாவிலே நீங்க பேசுகிற வார்த்தையை சாதாரணமா நீங்க நினைச்சிடக்கூடாது, என்னமோ பேசுறோம்னு நினைச்சிடக்கூடாது. வேதத்தில் இன்னொரு வசனம் சொல்கிறது, இந்த உலகத்திலே மனிதர் பேசுகிற ஒவ்வொரு வார்த்தையின் நிமித்தம் நியாய தீர்ப்பின் நாளிலே கர்த்தருக்கு கணக்கு ஒப்புவிக்க வேண்டும். அப்போ பூமியில நீங்க பேசுகிற வார்த்தைகள், உங்க குடும்பத்தில் பேசுகிற வார்த்தைகள் என்ன ஆகுது அப்படின்னு சொன்னா, ஆண்டவர் அந்த வார்த்தையை எல்லாம் எழுதி வைத்து அதை எங்க நீங்க கணக்கு ஒப்புவிக்கணும்னா, பரலோகத்தில் நீங்க போய் நிற்கும் போது உங்களுடைய வார்த்தைகளுக்கு நீங்க கணக்கு கொடுக்கணும். நீ இப்படி எல்லாம் பேசி இருக்கிற, எதற்காக இப்படி பேசின அப்படின்னு ஆண்டவர் கணக்கு கேட்பார். அதனால நம்ம ரொம்ப கவனமா இருக்க வேண்டியது என்ன அப்படின்னா, வாயின் வார்த்தைகளுக்கு கவனமா இருக்கட்டும். அதைத்தான் சங்கீதக்காரனாகிய தாவீது பெருசா எதற்காகவும் அவன் ஜெபிச்சது இல்லை. தன்னுடைய சரீரத்திற்காகவோ, தன்னுடைய பணத்திற்காகவோ, தன்னுடைய ராஜ்ய பாரத்திற்காகவோ அவன் ரொம்ப ஜெபிக்கலண்டாலும் எதற்காக அவர் ஜெபிக்கிறார் அப்படின்னு சொன்னா, ஆண்டவரே என் வாய்க்கு காவல் வையும், என் உதடுகளின் வாசல்களை காத்து கொள்ளும் அப்படின்னு அவன் ஜெபம் பண்றான். தன்னுடைய வாழ்க்கையிலே ஒரு ஜெப குறிப்பாகவே வைத்திருந்தது என்ன அப்படின்னா, என் வாய்க்கு காவல் வையும். இன்றைக்கு இந்த சத்தத்தை கேட்கிற அன்பு ஆண்டவருடைய பிள்ளைகளே, ஆண்டவர் என்ன சொல்றார் அப்படின்னு சொன்னா, உங்களுடைய வாயின் வார்த்தைகளை காத்து கொள்ளுங்கள். சில நேரங்களிலே நம்ம எப்படி இருக்கணும்னு ஆண்டவர் எதிர்பார்க்கிறார்னா, நீங்க அமைதியா இருங்க, நீ எதையுமே சொல்ல வேண்டாம். ஒரு காரியத்தை பேசி உங்க மனசுக்குள்ள அந்த காரியத்தை குறித்த வருத்தங்கள் இருக்கலாம், ஆனா உங்க வருத்தங்களை நீங்க எல்லா இடத்திலையும் பேசிட முடியாது, எல்லா இடத்திலையும் சொல்லிட முடியாது. நான் இன்றைக்கு ஒரு 3 காரியங்களை சமயம் இருக்கிறது போல சொல்றேன். ஒரு வார்த்தைக்கு இருக்கிற வல்லமையை ஒரு தேவனுடைய பிள்ளை கண்டிப்பா அறிந்து கொள்ளணும். கணவனை பார்த்து பேசுகிற வார்த்தைகள், மனைவியை பார்த்து பேசுகிற வார்த்தைகள், பிள்ளைகளை பார்த்து பேசுகிற வார்த்தைகள், இந்த வார்த்தைகள் எவ்வளவு பெரிய விளைவை கொண்டு வரும்ன்றதை நீங்க எல்லாருமே உணர்ந்து கொள்ள வேண்டும். கவனிங்க, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வேதம் சொல்கிறது, தன்னுடைய வாயை திறந்து அவர் உபதேசித்தது என்னவென்றால், அப்போ ஆண்டவர் தன்னுடைய வாயை திறக்கிறதற்கு என்று ஒரு நேரத்தை வச்சிருந்தார். அவர் ஊழியத்திற்காக கடந்து போனார், நிறைய ஜனங்கள் வருகிறார்கள். ஆனா பிரசங்கம் பண்றதற்கு முன்னாடி அவர் என்ன பண்ணலன்னா, ரொம்ப வாயை திறக்கல. பிலாத்துவுக்கு முன்பாக ஆண்டவரை கொண்டு போய் நிறுத்தும் போது வேதம் சொல்லுது, ஆண்டவர் அமைதியா இருந்தார். ஆண்டவர் அமைதியா இருந்ததை பார்த்து அந்த பிலாத்துவுக்கு ஆச்சரியமா இருக்குது. எப்பா, இவங்க எல்லாம் உன் மேல இவ்வளவு பழி சொல்றாங்கல்ல, நீ மோசம் அப்படின்னு சொல்றாங்கல்ல, நீ ஒண்ணுமே சொல்றது இல்லையா, நீ பதில் எதுவுமே சொல்றது இல்லையா? ஆனா வேதம் சொல்கிறது, இயேசுவோ அமைதியா இருந்தார். இன்றைக்கு எல்லாரும் நம்ம ஜெபிக்கணும். எதற்கு அப்படின்னா, ஆண்டவரே என் வாயின் வார்த்தையும் என் இருதயத்தின் தியானமும் உம் சமூகத்தில் பிரதியாயிருப்பதாக. பாருங்க, நம்ம எத்தனை பேர் பேசிட்டு நம்ம வருத்தப்பட்டிருக்கிறோம், எத்தனை பேர் நம்ம இதை பேசியிருக்க வேண்டாமேன்னு நினைச்சிருக்கிறோம், எத்தனை பேர் நான் இப்படிப்பட்ட ஒரு வார்த்தையை பேசிட்டனே அப்படின்னு நம்ம நினைச்சிருக்கிறோம். அந்த வார்த்தையின் நிமித்தமாய் நம்ம அடைஞ்ச விளைவுகள் எத்தனை விளைவுகள். ஆகாத சம்பாசனை நல்லொழுக்கங்களை கெடுக்கும். என் வாய்க்கு காவல் வையும், என் உதடுகளின் வாசலை காத்துக்கொள்ளும். ஆமேன் சொல்லுங்கள். கைகளை உயர்த்தி எல்லாரும் ஆண்டவரிடத்தில் சொல்லுங்க, என் வாய்க்கு காவல் வையும், என் உதடுகளின் வாசலை சொல்லுங்க காத்துக்கொள்ளும். ஆண்டவரே, உமக்கு பிரியமில்லாததை நான் பேசக்கூடாது, உமக்கு சித்தமில்லாததை நான் பேசக்கூடாது. ஆண்டவரே, என்னுடைய கோபத்தின் மிகுதியினால் நான் பேசக்கூடாது. முழு பலத்தோட அப்பா நீர் அந்த கிருபையை எனக்கு தருவீராக. ஆமேன். நான் இந்த சம்பவத்தை உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன். நம்முடைய திருச்சபைக்கு வந்து கொண்டிருந்த ஒரு தாயார் தன்னுடைய கணவனாருடைய இறந்த அந்த நாள் ஒரு ஜெபத்தை என்னை கூப்பிட்டு, எனக்காக ஒரு ஜெபம் பண்ணுங்க, இன்னைக்கு என்னுடைய கணவனார் இறந்த நாள், எனக்கு என்னமோ ரொம்ப ஒரு மாதிரி இருக்குது, எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது, எனக்காக ஒரு ஜெபம் பண்ண வாங்க அப்படின்னு கூப்பிட்டுருந்தாங்க. அப்போ நான் அவங்கள பார்த்து கேட்டேன், உங்களுடைய கணவனார் ஏன் இறந்தாங்க, என்ன பலவீனம் ஏதாவது இருந்துச்சா, என்ன பிரச்சனை? அப்போ அவங்க சொன்னாங்க, பாஸ்டர் அவர் உடல்நிலை சரியில்லாமல் அவர் மறிச்சிருந்தா கூட எனக்கு பெரிய விஷயமா இருந்திருக்காது, இல்லைன்னா அவர் ஏதோ ஒரு விபத்துக்குள்ள ஆயிட்டார், அவர் இறந்திருந்தாருன்னா கூட நான் பெருசா எடுத்துக்க மாட்டேன். ஆனா நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா, எங்க வீடு ரயில் ரோடுக்கு பக்கத்திலேயே இருக்கும். எப்போ பிரச்சனை வந்தாலும் என் கணவனாரை ஒன்று மட்டும்தான் நான் திட்டுவேன். ஏயா
நீ எல்லாம் எதுக்கு உயிரோடு இருக்கிற? இந்த ரயில் தான் இந்த ஓடிட்டே இருக்குல்ல, இந்த ரயிலுக்கு என்னைக்காவது ஒரு நாள் நீ வந்து இந்த ரயிலில் விழுந்து சாக மாட்டியா? நீ விழுந்து சாக மாட்டியா? உன் பணத்தை நான் எடுக்க மாட்டேனா? அடிக்கடி நான் வீட்டில் சண்டை வரும்போதெல்லாம் அவரை பார்த்து இதே வார்த்தையை சொல்லுவேன், நீ ரயிலில் விழுந்து சாகு, ஒரு நாள் நான் அதை பார்க்கணும், நீ எதுக்கு இப்படி கத்திட்டு கிடக்கிற? ஆனால் ஒரு நாள் நான் அடிக்கடி என்னுடைய வாயினால் உச்சரித்தது போலவே என்னுடைய கணவனாருடைய சரீரத்தை எங்கேருந்து எடுத்தேன் அப்படின்னா அந்த ரயில் ரோட்டிலேருந்து நான் எடுத்தேன். அவருடைய உடம்பெல்லாம் சின்ன பின்னமாக்கப்பட்டு கிடந்துச்சு. என் வாயின் வார்த்தை என்னுடைய கணவனாரை கொன்னுருச்சோ அப்படின்ற ஒரு பெரிய மனத்தாங்கல் எனக்குள்ளே இருக்குது. என்னுடைய ஆறுதலுக்காக ஜெபம் பண்ணுங்க அப்படின்னு அவங்க சொன்னாங்க. சில நேரங்களிலே ரொம்ப கவனமாக இருக்கணும். உங்கள் வாயிலிருந்து புறப்படுகிற வார்த்தை வந்து அது ஜீவனையும் மரணத்தையும் கொண்டு வரும். ஆனால் ஆண்டவர் நம்ம மேலே கிருபையாக இருக்கிறார். நம்ம வாயில பேசின வார்த்தைகள் நடக்காதபடி கர்த்தர் வந்து பாதுகாக்கிறார். சரி, நமக்காக பரிந்து பேசுகிறார். ஆனால் அதனால நீங்க ஒரு நாளும் வாயில வார்த்தை இருக்குன்றதற்காக நீங்க பேசிடவே கூடாது. ஆண்டவரே, என் வாய்க்கு காவல் வையும், என் உதடுகளின் வாசலை காத்துக்கொள்ளும். ஒரு ஊற்றிலிருந்து தித்திப்பும் கசப்புமான நீர் வரவே வராது. ஆமேன் சொல்லுங்க. ஹல்லேலூயா. இந்த ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையிலே இந்த நாவுக்கு இருக்கிற 3 விதமான பவரை குறித்து இன்றைக்கி உங்களோட பேசி உங்களுக்காக ஜெபிக்க போகிறேன். நம்பர் 1, முதலாவதாக இந்த நாவினிடத்தில் இருக்கிற முதல் சக்தி என்ன அப்படின்னா இந்த நாவு வந்து உருக்குலைக்கும். நம்பர் 2, இரண்டாவதாக இந்த நாவினிடத்தில் இருக்கிற இரண்டாவது பெரிய பவர் என்ன அப்படின்னா இந்த நாவு வந்து உருவாக்கும். மூன்றாவது, இந்த நாவினிடத்தில் இருக்கிற மூன்றாவது பவர் என்ன அப்படின்னா ஒரு மனுஷனை அவனுடைய இருதயத்திலே ஊடுருவும். முதலாவதாக ஒரு வசனத்தை வாசிக்கலாம், நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம். 2 நாளாகமம் 10ஆம் அதிகாரத்தினுடைய 10வது வசனத்தை வாசிக்கலாமா? 2 நாளாகமம் 10ஆம் அதிகாரத்தினுடைய 10வது வசனத்தை வாசிக்கலாம். அவனோடு வளர்ந்த வாலிபர்கள் அவனை நோக்கி, உம்முடைய தகப்பன் எங்கள் நுகத்தை பாரமாக்கினார், நீர் அதை எங்களுக்கு லகுவாக்கும் என்று உம்மிடத்தில் சொன்ன இந்த ஜனத்திற்கு நீ சொல்ல வேண்டியது என்னவென்றால், என் சுண்டு விரல் என் தகப்பனுடைய இடுப்பை பார்க்கிலும் பருமனாயிருக்கும். இப்போதும் என் தகப்பன் பாரமான நுகத்தை உன்மேல் வைத்தார், நான் உங்கள் நுகத்தை அதிக பாரமாக்குவேன். என் தகப்பன் உங்களை சவுக்கல்களினாலே தண்டித்தார், நான் உங்களை தேள்களினாலே தண்டிப்பேன் என்று சொல்லும் என்றார்கள். 3ஆம் நாள் என்னிடத்தில் வாருங்கள் என்று ராஜா சொல்லி இருந்தபடியே யெரொபெயாமும் சகல ஜனங்களும் 3ஆம் நாளிலே ரெகொபெயாமிடத்திற்கு வந்தார்கள். ராஜாவாகிய ரெகொபெயாம் முதியோர் ஆலோசனையை தள்ளிவிட்டு அவர்களுக்கு கடினமான உத்தரவு கொடுத்தான். வாலிபருடைய ஆலோசனையின்படியே அவர்களோடு பேசி, என் தகப்பன் உங்களுடைய நுகத்தை பாரமாக்கினார், நான் அதிக பாரமாக்குவேன். என் தகப்பன் உங்களை சவுக்குகளினாலே தண்டித்தார், நான் உங்களை தேள்களினாலே தண்டிப்பேன் என்று சொன்னான். ராஜா ஜனங்களுக்கு செவிகொடாமரை போனான். கர்த்தர் சீலோனியனாகிய அகியாவை கொண்டு நேபாத்தின் குமாரனாகிய யெரொபெயாமுக்கு சொன்ன தமது வார்த்தையை உறுதிப்படுத்தும்படி தேவனால் இப்படி நடந்தது. ராஜா தங்களுக்கு செவி கொடுக்காததை இஸ்ரவேல் எல்லாரும் கண்டபோது ஜனங்கள் ராஜாவுக்கு மறு உத்தரமாக, தாவீதோடே எங்களுக்கு பங்கு ஏது? ஈசாயின் குமாரனிடத்திலே எங்களுக்கு சுதந்திரம் இல்லை. இஸ்ரவேலே, உன் கூடாரங்களுக்கு போய்விடு, இப்பொழுதும் தாவீதே உன் சொந்த வீட்டை பார்த்துக்கொள் என்று சொல்லி இஸ்ரவேலர் எல்லாரும் தங்கள் கூடாரங்களுக்கு போய்விட்டார்கள். ஆண்டவருடைய பிள்ளைகளே, இந்த இடத்துல ஒரு மனுஷனுடைய வாயிலிருந்து புறப்பட்ட ஒரு பெரிய பவர் உள்ள வார்த்தை அப்படின்னா ரெகொபெயாமை குறித்து வேதம் சொல்கிறது. சாலோமனுடைய மகன் ரெகொபெயாம். வேதத்தில் இங்கே 2 பேர் இருக்கிறார். சாலோமன் வந்து அரசாட்சி பண்ணும்போது யெரொபெயாம் என்கிற ஒரு மனிதன் இருக்கிறார். அந்த மனிதன் ராஜாவுக்கு விரோதமாய் சில காரியங்கள் செய்கிறான் என்று கேள்விப்பட்டு அவன் அந்த ராஜா துரத்தி விடுறாரு. இப்போ தன்னுடைய சொந்த மகனாகிய ரெகொபெயாம்
ரெகோபெயாம் வந்து சாலோமன் ராஜ்யபாரம் பண்ணின இடத்திலே அவன் ராஜாவா இருக்கிறான். கவனிங்க, முதலிலே இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ராஜாவாய் ஆண்டவர் சவுலை அபிஷேகம் பண்ணினார். ஆனா சவுல் பெரிய ஊழியத்தை செய்யல, பெரிய ராஜாங்கத்தை கட்டி எழுப்பல, அநேக நாடுகளை எல்லாம் அவன் பிடிக்கல. ஏன்னா அவனுக்கு வந்து தாவீதை துரத்துவதும் தாவீதை பழி வாங்குவதற்குமே நேரம் ரொம்ப சரியா போயிடுச்சு. அதனால அவனுடைய ராஜ்யபாரத்தினுடைய எல்லையை அவன் நினைச்ச அளவுக்கு ரொம்ப விரிவாக்க முடியல. ஆனால் சவுலுடைய ராஜ்யபாரம் முடிந்ததற்கு பிறகு கர்த்தர் தாவீதை ராஜாவாய் மாற்றினார். அதுவரையிலையும் இந்த கோத்திரங்கள் எல்லாம் அங்கங்க பிரிஞ்சு கிடந்தது. இந்த தாவீது ராஜாவானதுக்கு பிற்பாடு எல்லாரும் தாவீதிடத்தில் வந்து சேர்ந்தார்கள். இந்த 12 கோத்திரத்தையும் ஒன்றாக கூட்டி சமாதானமாய் ராஜ்யபாரம் பண்ணினது இது யாரால உண்டாச்சுன்னா தாவீது என்கிற தேவ மனுஷனால உண்டாயிருச்சு. இதற்கு நிறைய பாடுபட்டார், அவர்களை ஒன்று சேர்க்கிறதுக்கு நிறைய முயற்சி எடுத்தார். ஆனா ஆண்டவருடைய ஒரு பெரிய தயவுல இந்த 12 கோத்திரமும் ஒன்றாய் கட்டப்பட்டது. தாவீதுனுடைய ராஜ்யபாரம் முடிந்ததற்கு பிறகு அது யாருடைய கையில போகுதுன்னா சாலோமனுடைய கையில அந்த ராஜ்யபாரம் போகுது. சாலோமனும் ஆண்டவர் தனக்கு கொடுத்த ஞானத்தினால அவனுடைய ராஜ்யபாரத்தை ரொம்ப அழகாய் கட்டி காத்தான். எவ்வளவு பிரச்சனை நடந்தாலும் அந்த 12 கோத்திரத்தையும் பிரிய விடாம அப்படியே ஒன்னா வச்சு அந்த ஊழியத்தை நடத்தி வந்தார். இப்போ இந்த சாலோமனுடைய ராஜ்யபாரம் முடிந்த அடுத்தது யாருடைய ராஜ்யபாரம் வருது அப்படின்னா ரெகோபெயாம் தன்னுடைய மகனுடைய ராஜ்யபாரம் வருது. அப்ப ஜனங்கள் எல்லாரும் வந்து சொல்றாங்க, ஐயா உங்க அப்பா வந்து எங்களுக்கு பாரமான நுகத்தை வச்சாரு, எங்களுக்கு நிறைய வரியெல்லாம் வசூலித்தாரு, எங்களால தாங்க முடியல, எங்களை கொஞ்சம் குறைங்க, இந்த வரி எங்களால கட்ட முடியல அப்படின்னு வந்து நிற்கிறாங்க. உடனே இந்த ராஜா ரெகோபெயாம் என்ன சொல்றாருன்னா, சரி போங்க, போயிட்டு 3 நாள் தாண்டி வாங்க, நான் என்னன்றதை உங்களுக்கு சொல்றேன் அப்படின்னு அனுப்பி வைக்கிறார். அப்போ 2 கூட்டம் இருக்குது. ஒரு கூட்டம் வயதானவங்க, இன்னொரு கூட்டம் வாலிபர்கள். வாலிபர்கள் இவனோடு வளர்ந்தவர்கள், வயதானவர்கள் அவங்க அப்பா இருந்த காலத்தில் தலைவர்களாக இருக்கிறாங்க. சரி, தன்னுடைய வயதானவர்களை பார்த்து இந்த மாதிரி ஜனங்கள் எல்லாம் வந்து கேட்குறாங்கல்ல, நம்ம என்ன பண்ணலாம், நீங்கள் என்ன ஆலோசனை சொல்கிறீங்க? உடனே அந்த வயதானவங்க எல்லாம் சொல்கிறாங்க, உண்மைதான், ரொம்ப அதிகமான பாரத்தை சுமத்திட்டாரு, நம்ம ரொம்ப ஓவராக ஜனங்களை கசக்கிடக்கூடாது, அவங்க நம்மளை விட்டு போயிடுவாங்க, அவங்க தான் நமக்கு கிரீடம், நம்ம ரொம்ப கவனமாக இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் அதற்கு பிறகு தன்னோடு சேர்ந்த வாலிபரிடத்தில் ஆலோசனை கேட்குறாங்க. ஆலோசனை கேட்ட உடனே அந்த இளம் ரத்தம் இல்ல, அனுபவம் இல்லாதவங்க இல்ல, உடனே இவனை பார்த்து என்ன நினைச்சிட்டு இருக்கிறீங்க, நம்ம எப்படி அப்படி விட்டு கொடுக்கறது, இன்னைக்கு நம்ம தாழ்ந்து போனா நாளைக்கு நம்ம தாழ்ந்து போனோம், இல்ல நீங்க சொல்லுங்க, எங்க அப்பா விட நான் வந்து ரொம்ப பெருசு, எங்க அப்பாவுடைய இடுப்பு வந்து என்னுடைய சுண்டு விரல மாதிரி, எங்க அப்பா என்ன உங்களை வந்து சவுக்குனால தண்டிச்சார், நான் உங்களை தேள்களினால நான் உங்களை தண்டிப்பேன், நீங்க அப்படியெல்லாம் நினைக்காதீங்க அப்படின்ற கடினமான உத்தரவை சொல்லுங்க அப்படின்னு இந்த ரெகோபெயாமினிடத்திலே அவனுடைய கூட வளர்ந்த இளைஞர்கள் சொன்னார்கள். 3ஆம் நாள் அந்த ஜனங்கள் எல்லாம் வந்த உடனே என்ன சொல்ல போறீங்கன்னு கேட்ட உடனே அந்த ஜனங்கள் இந்த ராஜா என்ன சொல்றாரு அப்படின்னா, நான் என்னுடைய தகப்பனார் சுமத்தின சுமையை இன்னும் அதிக பாரமாக்குவேன், நான் உங்களை தேள்களினால தண்டிப்பேன், ரொம்ப கடினமான உத்தரவை அவர் சொல்லுகிறார். என்ன நடந்துச்சு அப்படின்னு சொன்னா, இந்த கடினமான உத்தரவை அந்த ஜனங்கள் கேட்ட உடனே வேதம் சொல்லுகிறது, அத்தனை வருடமாய், கிட்டத்தட்ட ஒரு 90 வருடமாய், 40 ஆண்டு சவுல், 40 ஆண்டுகள் தாவீது, அடுத்த கிட்டத்தட்ட ஒரு 40 ஆண்டுகள் வந்து சாலோமன், 40 வருடங்கள் சேர்த்து வைத்து பாடுபட்டு கட்டப்பட்ட அந்த ராஜ்யத்தை இந்த ஒரே ஒரு கடினமான வார்த்தை அப்படியே உருக்குலைய பண்ணிட்டு, உடஞ்சு போக பண்ணிட்டு, இன்றைக்கு இந்த சத்தத்தை கேட்கிற ஆண்டவருடைய பிள்ளைகளே, இன்னைக்கு நிறைய குடும்பங்கள் உடைந்து கிடக்கிறது. என்ன காரணம்? பணம் இல்லாதது காரணமா? சொத்து இல்லாததற்கு காரணமா? அழகு இல்லாதது காரணமா? நல்லா சம்பாதிக்கிறாங்க, அவங்க 2 பேரும் சம்பாதிச்சாலே போதும், ரொம்ப அழகா வாழ்ந்துடலாம், அவங்களுக்கு கஷ்டம் எதுவுமே இல்லை, அவங்களுக்கு நல்ல அம்மா அப்பா, நல்ல ஃபேமிலி. ஆனால் சில குடும்பங்கள் இன்றைக்கு அவ்வளவு ஆசையாய் கட்டின குடும்பங்கள் உடஞ்சு போய் கிடக்கிறதுக்கு என்ன காரணம் அப்படின்னு சொன்னால், வாயிலிருந்து புறப்படுகிற வார்த்தை சில நேரத்தில் ஆசையாய் கட்டின குடும்பங்களையும் வாழ்க்கையையும் உடைச்சிரும். 10 வருஷமாய் பாடுபட்டு கட்டின அந்த பிஸ்னஸை உடைச்சிரும், வேலை ஸ்தலத்தை உடைச்சிரும்,
நீங்கள் யாராவது ஒருத்தர் அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் இங்கே இருக்கலாம். உண்மையிலே நான் இந்த இடத்துல அமைதியாக இருந்திருக்கலாம், நான் அந்த இடத்துல பேசாமல் இருந்திருக்கலாம். நான் பேசுனதுனால 2 குடும்பம் இன்னைக்கு உடஞ்சி போய் நிற்குது. நான் பேசுனதுனால வேலையை விட்டு நான் எடுக்கப்பட்டுட்டேன். நான் பேசுனதுனால நான் கட்டி வச்சிருந்த எல்லா கோட்டைகளும் உடஞ்சி போயிருச்சு. நான் பெரிய நஷ்டம் ஆயிட்டேன். ஆண்டவரிடத்தில் இன்னைக்கு கேளுங்க, ஆண்டவரே என்னுடைய வாய்க்கு காவல் வையும். என்னுடைய வாயினுடைய வார்த்தை உடைக்கிறதாய் அல்ல, உடைக்கிறதாய் அல்ல, உடைக்கிறதாய் அல்ல. என்னுடைய வார்த்தை எப்படி இருக்கணும் அப்படின்னு சொன்னா உருவாக்குறதா இருக்கணும். ஆமேன் சொல்லுங்கள். கைகளை உயர்த்தி ஒரு ஹல்லேலூயா சொல்லுங்கள். உங்களுடைய வார்த்தை ஒரு சூழ்நிலையை உருக்குலைக்குமானால், ஒரு மனுஷனை உருக்குலைக்குமானால், நீங்க உடனே என்ன பண்ணிடணும் அப்படின்னு சொன்னா, சிலருடைய நாவு பட்டய மாதிரி இருக்குது. சிலருடைய நாவு பட்டயம். வேதத்தில் ஒரு பரிசுத்தவான் சொல்லுகிறான், என்னுடைய நாவு விரைவாய் எழுதுகிறவனுடைய எழுத்தாணி. ஆனால் இந்த நாவை பட்டயமாய் பயன்படுத்துகிறவர்கள், பட்டயத்தை எடுக்கிறவர்கள் பட்டயத்தாலே மடிவார்கள். ஹல்லேலூயா. உங்க வாயிலிருந்து புறப்படுகிற வார்த்தை உருக்குலைஞ்சதை நீங்க இன்னைக்கு பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா, அதை திரும்பவும் உருவாக்குறது உங்க வாயின் வார்த்தைகளாலேயே நீங்கள் உருவாக்க வேண்டும். நீங்க போங்க, அந்த நபரிடத்தில் பேசுங்க, அந்த சூழ்நிலை இடத்துல பேசுங்க, அந்த குடும்பத்தில் பேசுங்க, அந்த கணவனிடத்தில் பேசுங்க, அந்த மனைவியினிடத்துல பேசுங்க. சிலருடைய வார்த்தை பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா அப்படியே ஒரு ஆணியா அவங்கள குத்தி அவங்கள என்ன பண்ணணும்னா அப்படியே 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 கிழிச்சிடும், அவங்கள இருதயத்தை அப்படியே கடினப்படுத்திடும். அப்படிப்பட்ட வார்த்தைகள் எங்கள் வாயிலிருந்து புறப்படாதபடி எங்களை காத்து கொள்ளுகிறவர் கர்த்தர். ஆமேன் சொல்லுங்க பார்க்கலாம். அவ்வளவு ஆசையாய் கட்டி, அவ்வளவு ஆசையாய் பாதுகாத்து, அவ்வளவு பிரயாசப்பட்டு இரத்த வேர்வை சிந்தி ராத்திரி பகலா உழைச்சு இவ்வளோ பெரிய யூனிட்ஸை கட்டி காத்து ஒரு வார்த்தையினால அப்படியே மொத்தமும் உருக்குலைஞ்சு போன அந்த சூழ்நிலையை வேதம் நமக்கு ரொம்ப தெளிவாய் சொல்கிறது. கையை உயர்த்தி எல்லாரும் சொல்லுங்க, ஆண்டவரே என்னுடைய வாயிலிருந்து புறப்படுகிற வார்த்தை நான் கட்டி வச்சது, எங்க தகப்பனார் தாயார் கட்டி வைத்தது, அதை உருக்குலையாதபடி இருப்பதற்கு அந்த அபிஷேகத்தை தாங்க ஆண்டவரே. சொல்லுங்க, நான் உடைச்சிடக்கூடாது, நான் உருக்குலைக்க பண்ணக்கூடாது. என்னுடைய வாயிலிருந்து புறப்படுகிற வார்த்தை எந்த ஆசீர்வாதத்தையும் உருக்குலையாதபடி ஆண்டவரே கட்டி காப்பதற்கு என்னுடைய வாயினுடைய வார்த்தைகளை பரிசுத்தப்படுத்தும். முழு பலத்தோட சொல்லுங்க, ஆண்டவரே நீர் பரிசுத்தப்படுத்துகிறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம், பரிசுத்தப்படுத்துகிறதற்காக ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. வேதத்தில் இஸ்ரவேல் ஜனங்கள் மத்தியிலே 12 பேர் வேவு பார்க்கிறதற்காய் கடந்து போகிறார்கள். அந்த 12 பேர்ல 10 பேர் பாருங்க இஸ்ரவேல் ஜனங்களிடத்துல வந்து சொல்றாங்க, நாங்க அந்த குடிகளை பார்த்தோம், அங்க இருக்கிற கனிகளை புசிச்சோம், ஆனா ரொம்ப ராட்சதர்கள் எல்லாம் அங்க இருக்கிறாங்க, அங்க பெரிய ஏனாக்கியர்கள் எல்லாம் பார்த்தோம். இவர்கள் அந்த பட்டணத்தை வேவு பார்க்க போயிட்டு வந்து சொன்ன வார்த்தை ஆசையாசையாய் கிளம்பினவங்க. எகிப்து தேசத்திலிருந்து இஸ்ரவேல் ஜனங்கள் புறப்படும் போது அவ்வளவு மகிழ்ச்சியா, அவ்வளவு சந்தோஷமா, நான் கானானுக்கு போக போறேன். அந்த கானான் எப்படி இருக்கும் தெரியுமா? தன்னுடைய சன்னதியில் இருக்கிற பிள்ளைகளுக்கு அவங்க சொல்லி சொல்லி வளர்த்துனாங்க, எப்பா இந்த வனாந்தர பாதையை நினைச்சு நீ கவலைப்படாத, நீ போய் கால் மிதிக்கிற கானான் தேசத்துல பாலும் தேனும் ஓடும், அங்க செழிப்பா இருக்கும், அங்க நீ கட்டாத வீடு அங்க குடியிருக்கிறதுக்கு கிடைக்கும், நீ நடாத திராட்சை செடியினுடைய பலன் அங்க கிடைக்கும், நீ சந்தோஷமா போ, இந்த பாடெல்லாம் பெருசு இல்ல. அப்படி உருவாக்கி உருவாக்கி வந்த அந்த கற்பனைய, அந்த கோட்டைய இந்த 10 பேர் வேவு பார்க்க போயிட்டு வந்தாங்க பாருங்களேன். அவங்க வாயிலிருந்து புறப்பட்ட வார்த்தை அப்படியே சுக்கு நூறா என்ன பண்ணுச்சு அப்படின்னு சொன்னா அப்படியே உருக்குலைஞ்சிருச்சு. தேவ பிள்ளையே, சில நேரங்களில் உங்களுடைய கற்பனைகளை, உங்களுடைய எதிர்காலத்தை நீங்க ஆசை ஆசையா வளர்த்துனதை யாராவது ஒருத்தர் இந்த மாதிரி வார்த்தையினால உடைக்கிறதற்காக வந்து நிற்கும்போது நீங்க இருதயத்தில் ஒரு நாள் அதற்கு வாய்ப்பே தராதீங்க. உங்களுக்கு தரிசனம் கொடுத்தவர் கர்த்தர், உங்களுக்கு விஷன் கர்த்தர் வச்சிருக்கிறாரு. அதனால மனிதர்கள் பேசுகிற வார்த்தையினால் கண்டிப்பாக நீங்க ஒரு நாள் உடைஞ்சு போகவே கூடாது. ஹல்லேலூயா. எத்தனை பேர் ஆமோதிக்கிறீர்கள்? மன்னிப்பு கேளுங்க, கர்த்தரிடத்துல மன்னிப்பு கேளுங்க. அவ்வளவு நல்ல குடும்பத்தை பாருங்க அப்படியே உருக்குலைஞ்சு போக பண்ணுகிறவர்கள் எத்தனை பேர். சவுல்
எருசலேம் குமாரத்திகளை குறித்து வேதம் சொல்லுகிறது, சவுல் கொன்றது 1000, தாவீது கொன்றது 10,000. இந்த ஒரே ஒரு பாட்டு பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா, சவுல் என்கிற அந்த ராஜா அவனுடைய இருதயத்தை அப்படியே அந்த ராஜ்யத்தையே உருக்குலைய பண்ணிருச்சு. அவருடைய குடும்பத்தை சில நேரங்களில் சிலரை புகழ்கிறதுல கூட நம்ம என்னவா இருக்கணும்? சத்தமா சொல்லுங்க, கேட்கல. சில மனைவி தன்னுடைய வீட்டில் இருக்கிற சொந்தக்காரங்களை, தன்னுடைய வீட்டில் இருக்கிற அண்ணன் தம்பியை அவ்வளவு பெருசா பேசிடுவாங்க. அவங்க ஒன்றும் தப்பா பேசல. எங்க அண்ணன் யார் தெரியுமா, எங்க அப்பா யார் தெரியுமா, எங்க அப்பா எவ்வளவு சம்பாதிக்கிறார் தெரியுமா, எங்க அப்பாவுடைய கால் தூசிக்கு நீ வருவியா, எங்க அப்பாவுடைய காலை கழுவி விடு, எங்க அப்பாவுக்கு அப்படி பண்ணிரு இப்படி பண்ணிரு. ஒரே பெருமை பெருமை, குடும்பத்தில் இருக்கிறவங்க பெருமை. ஆனா ஒண்ணு நீங்க நினைச்சுக்குங்க, நீங்க பேசுகிற அந்த வார்த்தை எதிர் முனையிலே இருக்கிற ஒரு மனுஷனை அவன் அத்தனை நாட்களாக கட்டி வச்சிருந்த அந்த கற்பனையை உருக்குலைய பண்ணுதுன்றதை நீங்க மறந்துடாதீங்க. உங்க அப்பா பெரிய ஆள் தான் சிஸ்டர், உங்க சகோதரன் பெரிய ஆள் தான் சிஸ்டர், உங்களை ராஜாத்தி மாதிரி பார்த்துக்கிட்டது உண்மைதான் பிரதர், உங்களை ராஜா மாதிரி பார்த்துக்கிட்டது உண்மைதான். உங்க அப்பா நல்லவர் பிரதர், உங்க அம்மா ரொம்ப நல்லவங்க. ஆனா ஒன்று, உங்க வாயிலிருந்து புறப்படுகிற வார்த்தை எதிராய் நிற்கிற பாருங்க. அந்த பெண்ணு வீட்டுக்குள்ள நுழையும் போது எப்படி நுழைவாங்கன்னா, என் கணவனாரை ரொம்ப நல்லா பார்த்துக்கணும், எங்க அம்மா எங்க அப்பாவை பார்த்தது மாதிரி இல்லை, அதை விட நல்லா பார்த்துக்கணும், இப்படி ஒரு கற்பனைக்குள்ள உள்ள வருவாங்க. ஆனா இவர் பேசுகிற வார்த்தை என்ன நீ எங்க அம்மாவுடைய கால் தூசிக்கு நீ வருவியா? அந்த பேசுகிற வார்த்தை அந்த புள்ள மனசுல கற்பனை கோட்டை கட்டி வச்சிருந்த அத்தனை கோட்டையும் ஒரே நிமிஷத்துல உருக்குலைஞ்சு, இவனுக்கு எதுக்கு நான் செய்யணும், இவங்களுக்கு நான் எதுக்கு செய்யணும், இது என் குடும்பமே இல்லை அப்படின்ற ஒரு சூழ்நிலையிலே தள்ளப்படுகிறது. இன்னைக்கு ஜெபிங்க. சிலருடைய வாயிலிருந்து புறப்படுகிற வார்த்தை என்ன வார்த்தை தெரியுமா? பட்டயம். எதுவாமா சொல்லுங்க? அவங்கள என்ன பண்ணுமாமா? அவங்கள உருக்குலைய பண்ணிரும். நிறைய கணவனாருக்கு வீடு வாங்குற ஆசை இல்லை, நிறைய கணவனாருக்கு திருச்சபைக்கு வருகிற ஆசை போயிடுச்சு, நிறைய கணவனாருக்கு சம்பாதிக்கிற ஆசை சுத்தமா போயிடுச்சு. ஊதாரித்தனமா செலவு பண்ற ஆள் கிடையாது, ஆனா செலவு பண்ண ஆரம்பிச்சாங்க. ஏன்? நீங்க எப்படி பிரதர் மாறுனீங்க? நீங்க ரொம்ப நல்ல தரிசனத்தோட தானே பிரதர் போனீங்க. பிரதர் பாஸ்டர் எனக்கு வேண்டாம் பாஸ்டர், எனக்கு வேண்டாம், நான் எதுக்கு வாழ்ந்து, நான் எதுக்கு சம்பாதிச்சு? ஏன்னா அந்த அளவுக்கு அந்த மனுஷனுடைய இருதயத்துக்குள்ள, அவனுடைய முழு தரிசனத்துக்குள்ளேயும் போய் பேசி அவரை உருக்குலைய பண்ணுகிற எத்தனையோ சகோதரிகளை நான் பார்த்துருக்கிறேன். சிஸ்டர் வேண்டாம் சிஸ்டர், ஆண்டவர் யாருக்காக பேசுகிறான்னு எனக்கு தெரியல பிரதர், வேணாம் பிரதர். நீங்க ஒரு வார்த்தை சொன்னா, நீங்க ஒரு என்கரேஜ் பண்ணா, நீங்க ஒரு தட்டி கொடுத்தா, உங்க கணவனார், உங்க மனைவி, உங்க பிள்ளைங்க உங்களுக்காக உயிரே கொடுக்கிற அளவு கூட நிற்பாங்க தெரியுமா? உருக்குலைய பண்ணிடாதீங்க, குடும்பத்தை உடைச்சிடாதீங்க. கர்த்தர் உங்க கையில கொடுத்திருக்கிற குடும்பம் உடைப்பதற்காக அல்ல. எதுக்குன்னா சொல்லுங்க சத்தமா? ஒரு சண்டைக்காரியோடைய வீட்டிலே குடியிருக்கிறதை பார்க்கலாம், ஒரு வீட்டினுடைய சொல்லுங்க, அவள் வாயாடியும் அடங்காதவளும், சண்டைக்காரையினுடைய வீடு ஓயாத ஒழுக்கு. நீ என்ன பண்ணிடக்கூடாது அப்படின்னா, சிலர் பார்த்தீங்கன்னா இந்த இஸ்ரவேல் ஜனங்களை போல எப்படி இருப்பாங்க தெரியுமா? பிணத்திட்டே இருப்பாங்க. பாருங்களேன், பிணத்திட்டே இருப்பாங்க. நான் சமீபத்தில் இந்த சர்ச்சில் பின்னாடி வேலை நடந்து கொண்டிருக்கும் போது இந்த பக்கத்து வீட்டில் போடுற சண்டை அப்படியே சத்தமாக கேட்குது, ரொம்ப சத்தமாக கேட்குது. அந்த அம்மா நல்லவங்களா, அந்த ஐயா நல்லவங்களா, இதை பற்றியெல்லாம் நான் பேச வரல. அந்த ஐயா என்ன சொல்கிறாரு தெரியுமா? நீ பேசாத, எனக்கு கோபம் வருது, நீ பேசாத, எனக்கு கோபம் வருது. உடனே அவங்க சொல்கிறாங்க, ஆமாம் உனக்கு இல்லை என்ன கோபம், உனக்கு மூக்கு மேலே கோபம் தான் வரும், உனக்கு அப்பனுக்கும் அந்த கோபம் தான் இருந்துச்சு, உனக்கு அந்த கோபம் வருது. உடனே திரும்ப எனக்கு காதுல ஒரு சத்தம் கேட்குது, இதை பாரு,
எனக்கு ரொம்ப கோபம் வருது, நீ என்ன பண்ணாத, பேசாத, தயவு செய்து பேசாத. ஒரு பாப்பா வருது, ஒரு சின்ன பாப்பா சத்தம் கேட்குது, மா அவர் தான் பேசாதேன்னு சொல்கிறாருல்லம்மா, கொஞ்சம் அமைதியாக இருமா. ஆனால் நான் அங்கே கேட்டுகிட்டே இருக்கிறேன், அந்த அம்மா நிறுத்தவே இல்லைங்க. ஒரு 2-3 நிமிஷம் தாண்டி பார்த்தீங்க அப்படின்னா பாத்ரூம் எல்லாம் படப்படன்னு விழுற சவுண்ட் கேட்குது. என்னன்னா இவருடைய கோபத்தை எங்கே காமிக்கிறதுன்னு தெரியாமல் அந்த அதுக்காக அவர் நியாயம்னு சொல்லலை, அவர் பாத்திரத்தை எல்லாம் உடைக்கிறார். உடனே அந்த புள்ள அழுது, மா அமைதியா இருமா, அப்பா வேண்டாம்ப்பா. உடனே அந்த அம்மா சொல்ப்பா நீ அமைதியா இருக்கு. பேசிட்டு கடைசியில் வந்து இவர் வந்து அந்த அந்த சிஸ்டரை போய் அடிக்கிற சத்தம் கேட்குது. இந்த பாரு, என் மேலே கை வைக்கிற வேலை வச்ச நான் போலீஸ் ஸ்டேஷனுக்கு போயிடுவேன் அப்படின்னு அந்த சிஸ்டர் திரும்பி கத்துறாங்க. எப்பா இவங்க சண்டை முடியாது போல தெரியுது இந்த காலத்துக்கு. அவ்வளவு சண்டை. என்னால் அதை அவ்வளோ வருத்தமாக இருந்துச்சு. நான் வந்து என்னுடைய சின்ன வயசுனுடைய வாழ்க்கையை தான் யோசித்தேன். அப்படியே பயமாக இருக்கும், அப்படியே பயமாக இருக்கும். இந்த பிள்ளைகளுக்கெல்லாம் சின்ன இருதயம் இல்லை, அவங்க இந்த சவால்களெல்லாம் சந்திக்கலை தெரியுமா. பெரியவங்களுக்கு சண்டை போடுறது பெருசாக தெரியாது, வாக்குவாதம் பண்ணுறது பெருசாக தெரியாது. ஆனால் பிள்ளைகளுக்கு தன்னுடைய தாயார் தகப்பனார் சண்டை போடும்போது அவ்வளோ பயமாக இருக்கும், அவ்வளோ பயமாக இருக்கும். அந்த பயத்தை அனுபவித்தவன் நான். எங்கள் அம்மா அடிச்சிருவாங்களோ, எங்கள் அம்மா கொன்றுவாங்களோ, எவ்வளோ பயமாக இருக்குன்னு தெரியுமா. சில தகப்பன் சில தாய்க்கு பிள்ளைகளுக்கு முன்னாடி சண்டை போடுறது அப்படி சண்டை போடுவாங்க. இது வாக்குவாதங்கள் வரலாம், ஆனால் ஒரு பிள்ளை மனசு உடைகிற அளவுக்கா சண்டை போடுவீங்க? ஒரு பிள்ளை வருத்தப்படுற அளவுக்கா சண்டை போடுவீங்க? இல்லை. நீங்கள் உண்மையான ஆண்டவருடைய பிள்ளைகளாக இருந்தால் உங்களுடைய வார்த்தை என்ன பண்ணக்கூடாதுன்னா, இன்னொருத்தரை உருக்குலைய பண்ணிடக்கூடாது. உங்கள் வார்த்தை உருக்குலையக்கூடாது. உங்கள் பிள்ளை உங்கள் வாயிலிருந்து புறப்படுகிற வார்த்தை என்ன பண்ணணும் அப்படின்னா சொல்லுங்கள், பக்கத்தில் கையை கொடுத்து சொல்லுங்கள், என் வார்த்தை உருவாக்குகிற வார்த்தையாய், உருவாக்குகிற வார்த்தையாய். ஆனால் ஜோஷுவா காலேப் என்கிற 2 பேர் வந்து ஜனங்களை எல்லாரையும் அமர்த்தி, கொஞ்சம் அமைதியாக இருங்க, கொஞ்சம் அமைதியாக இருங்க, கர்த்தர் நம்மோடு கூட இருந்தால் இந்த தேசத்தை நம் கையிலே கர்த்தர் கொடுப்பார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இப்போ சொல்லுங்க பார்க்கலாம், கையை மேலே உயர்த்தி, என் வாய்க்கு காவல் வையும், என் உதடுகளின் வாசலை காத்துக்கொள்ளும். என்னுடைய வாயினுடைய புறப்படுகிற வார்த்தை அம்பு மாதிரி இருக்கக்கூடாதுப்பா, ஈட்டி மாதிரி இருக்கக்கூடாது ஆண்டவரே. என்னுடைய வாயினுடைய வார்த்தை குறைவாக இருக்கட்டும் ஆண்டவரே. தேவைக்கு மட்டும்தான் நான் பேசணும், தேவைக்கு மட்டும்தான் பேசணும், தேவைக்கு மட்டும்தான் பேசணும். வேகமாய் வாசிக்கலாம். நெகேமியாவின் புஸ்தகம் 8ஆம் அதிகாரத்தினுடைய 8வது வசனத்தை வாசிக்க போகிறோம். நெகேமியாவின் புஸ்தகம் 8வது அதிகாரத்தினுடைய 8வது வசனம். அவர்கள் தேவனுடைய நியாயப்பிரமாண புஸ்தகத்தை தீர்க்கமாக வாசித்து அர்த்தம் சொல்லி வாசிக்கிறதை அவர்களுக்கு விளங்க பண்ணினார்கள். ஜனங்கள் எல்லாரும் நியாயப்பிரமாணத்தின் வார்த்தைகளை கேட்டபோது அழுதபடியால் திரிஸ்டாதா எனப்பட்ட நெகேமியாவும் வேத பாரகனாகிய எஸ்ரா என்னும் ஆசாரியனும் ஜனங்களுக்கு விளக்கி காட்டின லேவியரும் சகல ஜனங்களையும் நோக்கி, இந்த நாள் உங்கள் தேவனாகிய கர்த்தருக்கு பரிசுத்தமான நாள், நீங்கள் துக்கப்படவும் அளவும் வேண்டாம் என்றார்கள். பின்னும் அவன் அவர்களை நோக்கி, நீங்கள் போய் கொழுமையானதை புசித்து மதுரமானதை குடித்து ஒன்றும் இல்லாதவர்களுக்கு பங்குகளை அனுப்புங்கள். இந்த நாள் நம்முடைய தேவனாகிய ஆண்டவருக்கு பரிசுத்தமான நாள், விசாரப்பட வேண்டாம், கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாய் இருப்பதே உங்களுடைய பலன் என்றான். லேவியரும் ஜனங்கள் எல்லாரும் அமர்த்தி அழாதிருங்கள், இந்த நாள் பரிசுத்தமான நாள், விசாரப்பட வேண்டாம் என்றார்கள். அப்பொழுது ஜனங்கள் எல்லாரும் தங்களுக்கு அறிவிக்கப்பட்ட வார்த்தைகளை உணர்ந்து கொண்டபடியால் புசித்து குடிக்கவும் பங்குகளை அனுப்பவும் மிகுந்த சந்தோஷம் கொண்டாடவும் போனார்கள். ஹல்லேலூயா. இந்த இடத்துல என்ன நடக்குது அப்படின்னு சொன்னா, இஸ்ரவேல் ஜனங்களை ஆண்டவர் அவருடைய பாவத்தின் நிமித்தம் ஆண்டவர் ஒப்பு கொடுத்துட்டார். இப்போ இஸ்ரவேல் ஜனங்களை வந்து அதில் இருக்கிற பாதி ஜனங்களை வந்து கூட்டிட்டு போயிட்டாங்க.
வாலிபரெல்லாம் சிறைபிடிக்கப்பட்டு போயிட்டாங்க. அங்கே இருக்கிறவங்க நிறைய பேர் சப்பானிகள், குருடர்கள் இப்படி தான் இருந்தாங்க. ரொம்ப வருத்தமாக இருக்கிறாங்க. அலங்கம் அப்படியே இடிஞ்சு கிடக்குது. இதுவரைக்கும் நியாயப்பிரமாண புஸ்தகத்தை வாசித்து பல வருடங்கள் ஆயிடுச்சு. சந்தோஷத்தை பார்த்து ரொம்ப வருஷங்கள் ஆயிடுச்சு. இதுக்கு முன்னாடி குடும்பத்தோட வாழ்ந்த நிறைய பேர் இப்போ குடும்பத்தோட இல்லை, பிள்ளைகளோட இல்லை, ஆசீர்வாதத்தோட இல்லை, கை கால்களோட இல்லை. அப்படியே பல வருஷமா மனசுக்குள்ள அப்படியே உடைவு உடைவு உடைவு. ஆனால் இந்த நெகமியா என்கிற ஒரு மனுஷனை ஆண்டவர் எழுப்பி அலங்கத்தெல்லாம் கட்டி முடிச்சு இப்போ அந்த அலங்கத்தை பிரதிஷ்டை பண்ணும்போது நியாயப்பிரமாண புஸ்தகத்தை எடுத்து ஒருத்தர் வாசித்து அதுக்காக விளக்கம் சொல்றாரு. இந்த விளக்கம் சொன்ன உடனே ஜனங்களுக்கெல்லாம் எதற்கு நேரம் மனசு போகுது தெரியுமா? சார், எவ்வளவு சந்தோஷமா இந்த ஆலயத்துக்குள்ள வந்தோம், எவ்வளவு சந்தோஷமா நம்ம பலி செலுத்தினோம். நிறைய பேருக்கு பிள்ளைங்க ஞாபகம் வந்துச்சு, நிறைய பேருக்கு கணவனாருடைய ஞாபகம் வந்துச்சு, நிறைய பேருக்கு தங்களுடைய கை கால் ஞாபகம் வந்துருச்சு. சார், இந்த மாதிரி ஒரு நாள் நம்ம இழந்துட்டோமே. எல்லாரும் ஓன்னு அழுறாங்க அந்த நியாயப்பிரமாண புஸ்தகத்தை வாசிக்கும் போது. அவ்வளவு துக்கம், அவ்வளவு வருத்தம். ஆனால் நெகேமியா என்கிற ஒரு மனிதன் எழும்பி ஜனங்கள் எல்லாரிடத்துலையும் என்ன சொல்றாரு அப்படின்னா, நீங்கள் விசாரப்பட வேண்டாம், கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாய் இருப்பதே உங்கள் வேலை. அவங்கள அப்படியே சொல்லி, வார்த்தைகளை சொல்லி, அவங்க வருத்தங்களை மறக்க பண்ணி, இந்த நாள் இல்லாதவர்களுக்கு பங்குகளை நீங்க அனுப்புங்க, எல்லாரும் மகிழ்ச்சி ஆகுங்க. வேதம் சொல்கிறது, அவனுடைய வார்த்தை முடிந்த உடனே ஜனங்கள் எல்லாரும் தங்களுக்கு அறிவிக்கப்பட்ட வார்த்தைகளை உணர்ந்து கொண்டபடியினால் புசிக்கவும் குடிக்கவும் பங்குகளை அனுப்பவும் மிகுந்த சந்தோஷமும் கொண்டாட எழும்பினார்கள். ஹல்லேலூயா. நம்பர் 2, கர்த்தருடைய பிள்ளைகளை, மரணமும் ஜீவனும் நாவின். உங்க நிறைய பேருடைய வாயில கர்த்தர் ஒரு வார்த்தையை வைக்கணும். என்ன வார்த்தை தெரியுமா? நீங்க பேசுகிற இடத்துல ஜனங்கள் உருவாகணும். உங்க மனைவியை உருவாக்குகிற வார்த்தை பிரதருடைய வாயிலிருந்து புறப்படணும். கணவனாரை உருவாக்குற வார்த்தை மனைவியினுடைய வாயிலிருந்து புறப்படணும். உங்களை சுற்றி இருக்கிற ஜனங்களை உருவாக்குற வார்த்தை உங்க வாயிலிருந்து புறப்படணும். இன்னைக்கு எல்லாரும் இந்த ஃபர்ஸ்ட் சர்வீஸ்க்கு ஒரு தீர்மானம் எடுங்க. ஆண்டவரே, வருகிற மாதம் இதோ ஒரு 2 நாட்கள் முடிந்த உடனே ஒரு புது மாதம் நமக்கு துவங்க போகிறது. நீங்க ஒரு பொருத்தனை எடுங்க. என் வாயின் வார்த்தை எப்பேற்பட்ட உடைஞ்சு போன மனுஷனையும் உருவாக்குற வார்த்தையாய் என்னை அபிஷேகம் பண்ணுங்க ஆண்டவரே, என்னை அபிஷேகம் பண்ணுங்க ஆண்டவரே. நான் பேசின உடனே தைரியம் வரணும், நான் பேசின உடனே பலன் வரணும், நான் பேசின உடனே சாதிக்கலான்ற ஆசை வரணும், நான் பேசின உடனே அவங்க துக்கம் சந்தோஷமா மாறணும், நான் பேசின உடனே நிறைய மனிதர்கள் பிழைத்திருக்கணும். என் வாயிலிருந்து ஒரு வார்த்தையை நீங்க வைக்கணும். என் வார்த்தை புறப்பட புறப்பட ஆண்டவரே, கட்டவிழ்க்கப்பட்டதெல்லாம் கட்டப்படணும். என்னுடைய வாயிலிருந்து வார்த்தைகள் புறப்பட புறப்பட அநேக ஜீவராசிகள் அப்படியே உயிர் பெறணும். இப்பொழுது கர்த்தருடைய வாயிலிருந்து புறப்பட்ட வார்த்தை ஜனங்களை உருவாக்குனது போல, புல்பூண்டுகளை உருவாக்குனது போல, என் வாயிலிருந்து புறப்படுகிற வார்த்தை அநேகரை உருவாக்குறதாய் மாற்றுவீராக. ஹல்லேலூயா. எத்தனை பேரை ஒப்பு கொடுக்குறீங்க? அப்படியே தேவ சமூகத்தில் எல்லாரும் அப்படியே எழும்பி நின்று, என் வாயின் வார்த்தைகளும் என் இருதயத்தின் தியானமும் உம் சமூகத்தில் பிரதியாயிருப்பதாக. என் வாயின் வார்த்தைகளும் என் இருதயத்தின் தியானமும் உம் சமூகத்தில் பிரதியாயிருப்பதாக. எல்லாருடைய கரங்களையும் உயர்த்தி, என் வாய்க்கு காவல் வைக்கிற கர்த்தர், என்னை ஆண்டு கொள்ளுகிற கர்த்தர், என் உதடுகளினால் நான் பாவம் செய்யாதபடி கர்த்தர் என்னை காத்து கொள்ளுகிற ஒரு கர்த்தர். Thank you Jesus. Thank you Jesus. தகப்பனே, இந்த நாளுக்காக, இந்த ஆராதனைக்காக உமக்கு நன்றி ஆண்டவரே. இந்த தேவன் என்றைக்கும் உள்ள சதா காலமும் எங்களுக்கு தேவன், எங்களை மரண பரியந்தம் நடத்துகிறார். நீர் பேசுகிற வார்த்தை எங்களை உருவாக்கி நிறுத்திட்டு, நீர் பேசின வார்த்தை எங்களை பாவத்திலிருந்து வெளியே கொண்டு வந்தது. நீர் பேசின வார்த்தையினாலே தான் நாங்கள் இன்று பிழைத்திருக்கிறோம். இப்பொழுது உம்முடைய அடியார்களாகிய எங்களுக்கு நாவின் வார்த்தைகளை காத்துக்கொள்ளக்கூடிய கிருபையை இப்பொழுது நீர் கட்டளை இடுவீராகப்பா. ஸ்தோத்திரம். எங்க வார்த்தை யாரையும் உடைச்சிடக்கூடாது, எங்க வார்த்தை யாரையும் அழிச்சிடக்கூடாது. எங்க நாவில உம்மை துதிக்கிற துதி பாடலை எங்களுடைய நாவிலே வைக்கிறதற்காக நன்றி.
உங்கள் கிருபையின் கரங்களில் தாழ்த்துறோம். இயேசுவின் மூலம் ஜெபம் எடுக்கிறோம் நல்ல பிதாவே. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பு, பரிசுத்த ஆவியானுடைய அந்யோன்ய ஐக்கியம் நம்மனரோடும் இன்றும் என்றும் சதா காலம் கூட இருப்பதாக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. காட் பிளஸ் யூ. ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார்.